Hi friends, viewers எல்லாருக்குமே happy Women's Day. இன்னைக்கு நம்ம வந்துட்டு Women's Day செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லா பெண்களுக்குமே இந்த ஹாப்பி கிடைக்குதா? எல்லா பெண்களுமே வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்களானா கண்டிப்பா கிடையாது. நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில உண்மையாவே ஒரு சந்தோஷம் இல்ல. அவங்களுடைய கனவுகள் வந்து நிறைவேறல, அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறல, அவங்க ஆசைப்பட்ட ஒரு லைஃப் அமையல. அவங்கள சுத்தி இருக்கிறவங்கனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மன கஷ்டம் ஏற்படுது. இத மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கல. பட் எல்லா பெண்களுக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்கணும். இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த Women's Day எல்லா பெண்களுமே செலிப்ரேட் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில எல்லா பெண்களுக்குமே சந்தோஷம் அமையணும். Women's Day செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நீ அப்படி என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க. பொண்ணா பிறந்தாலே ஒரு பெரிய சாதனை தான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பிறந்து வளர்ந்து எல்லாரையும் சமாளித்து எல்லாரையும் பார்த்து போய் சேர்த்துக்குள்ள படாத பாடு நம்ம பட்டுடுறோம். அதனால நாங்கள் பிறக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். இதை தனியாக என்ன சாதனை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. நமக்கான நாட்கள் தான் ஒவ்வொரு நாட்களுமே. இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய முயற்சி நம்ம கொடுக்கணும். நேர்மையான வழியில் நடக்கணும். நல்ல விஷயங்கள் நம்ம கூட இருக்கவங்க சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வெளியே போய் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பெண்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சக்தி இருக்குது. எது நல்லது எது கெட்டதுன்னு பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு இருக்குது. ஸோ அதை நம்ம லேசாக தூண்டி விட்டால் போதும். நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க. நிறையா புக்ஸ் படிங்க. நான் வந்து எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறந்துச்சு, எனக்கு இதுக்கப்புறம் நான் எதுக்கு அதை கற்றுக்கணும், இதை எதுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணங்கள் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு என்ன ஏஜில் இருந்தாலும் சரி தான் எல்லாமே கற்றுக்கணும். சாகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். நம்ம கூட இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதுக்காகாவது நம்ம நல்ல விஷயங்களை அறிவுபூர்வமான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். அதுக்கு நிறைய புக்ஸ் படிங்க. உங்களோட அறிவுகளை வளர்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து மனசளவில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உடல் அளவில் கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு வேணும். ஸோ அதனால் பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஆண்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி தான், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வேணும், உங்களுடைய பாதுகாப்பு வேணும். ஸோ எங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். இன்றைக்கி நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வெளியில் வந்து ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு கண்டிப்பாக எங்களுடைய பின்னாடி ஆண்கள் கண்டிப்பாக இருக்காங்க. ஆண்கள்னால மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் Women's Day செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்னும் எல்லா பெண்களுமே இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணும். எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அவங்களுடைய கனவுகள் நிறைவேறணும், அவங்கள நீங்கள் மதிக்கணும், அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த நல்ல நாளில் இதை நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.